ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்முடனே கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து சென்று எருசலேமின் தேவாலயத்தில் என்னென்ன பாவங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கு என்னென்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் காண்பித்தார். எல்லாவற்றையும் எசேக்கியேல் பார்த்தார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியாகிய ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவரே கொடுக்கிறார். கொடுத்து மனிதனுக்கு தாம் செய்ய போகிறதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தான் செய்கிறார். கர்த்தருக்கு சகல அதிகாரங்களும் இருந்தாலும் மனிதனுக்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம், மரியாதை மிக பெரியதா இருக்கிறது. அதற்கு தகுதியுடையவர்கள் மனிதர்கள் அல்ல. நாம் அக்கிரமமும் பாவமும் மீறுதலும் உணர்வற்ற தன்மையும் உடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கை மனித இனம் மிகவும் கர்த்தரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தர் தாம் செய்ய போகிறதை தீர்க்கதரிசி மூலமாக நாம் கர்த்தரின் வார்த்தையை கேட்க தகுதியுடையவர்கள் இல்லை. அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி அவர் மூலமாகவாவது நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். நான் உங்களுக்கு இதை செய்ய போகிறேன். தீமையை தண்டனை கொடுக்கும் போதும் அதை வெளிப்படுத்துகிறார். தம் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இப்படி எருசலேமில் நடந்த அருவருப்புகளை எல்லாம் காட்டிவிட்டு எசேக்கியேல் இதையெல்லாம் பார்த்து விட்டார். மனித குலத்திற்கு சாட்சியாக அடுத்ததாக அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் அப்படியே நடக்கும் சம்பவத்தையும் எசேக்கியேலுக்கு காட்டுகிறார். இவர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் இதையெல்லாம் பார்த்தாயல்லவா, பார் நான் என்ன செய்ய போகிறேன் என்று 9வது அதிகாரத்தில் அவர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார் தாம் செய்ய போகிறது. இது பரலோக காட்சியாய் இருக்கிறது. அதாவது எருசலேமில் நடக்கிறது, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியமாய் இருக்கிறது. இப்படி எருசலேமின் தேவாலயத்தில் எசேக்கியேல் அவருடைய ஆவி கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்கிருந்தும் பேசுவார். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். இப்படி எசேக்கியேல் இதெல்லாம் பார்த்து முடித்ததும் கர்த்தர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எருசலேமின் சங்கரிக்கும் தூதர்களை, சங்கரிக்கும் ஆட்களை கர்த்தர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். கோபமாக இங்கே வாருங்கள் என்று அதட்டி சத்தமாக கூப்பிடுகிறார். எசேக்கியேல் காதுகள் கேட்க சத்தமாய் கூப்பிட்டு, நகரத்தை சங்கரிக்கும், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நகரத்தை விசாரிக்கிறவர்கள் 6 பேர் அங்கு வருகிறார்கள். எருசலேம் நகரத்தை விசாரிப்பதற்கென்று கர்த்தர் தூதர்களை நியமித்து வைத்திருந்திருக்கிறார். அங்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் கேமரா முன்பாக வாழ்வது போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை, சத்தியம். நாம் முழுவதும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பொய் சொன்னால் அது கர்த்தருக்கு தெரியும். நாம் ஒரு பெரிய தவறு செய்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லை. சரி, எப்படி தெரியும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட மனிதர்களோடு 2 தேவதூதர்கள் இருப்பார்கள். ஒருவர் மிகாவேல் கூட்டத்தை சேர்ந்த தூதர்கள், பொல்லாத ஆவிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க, தீமையிலிருந்து பாதுகாக்கும் தூதர் ஒருவர். கர்த்தரிடம் நாம் செய்யும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்து செல்வதற்கும், கர்த்தரிடத்திலிருந்து செய்தி பெற்று நம் மனதிற்கு கொடுப்பதற்கும் கர்த்தர் கேப்ரியேல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதரை வைத்திருப்பார். 2 தூதர்கள் இருப்பார்கள். அதன் பின்பு தீர்க்க தரிசன அபிஷேகம் பெறும்போதும், மேலும் ஆவிக்குரிய வரங்களை பெறும்போதும் இன்னும் அநேக தூதர்கள் நமக்கு தேவையான பாதுகாப்புக்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு நியமிப்பார். அவர்கள் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள்.
நன்மையோ தீமையோ எது செய்தாலும் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு ஆபத்து வரும் நேரத்தில் திடீரென்று நாம் காப்பாற்றப்படுவோம். அது எப்படி என்றால் நம்முடைய தூதர்கள் நம் அருகில் இருக்கிறவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் என்று நாம் அவரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவே என்று நாம் கூப்பிடுகிறோமோ அன்றே இந்த பாதுகாப்பெல்லாம் நமக்கு வந்துவிடும். அதனால்தான் நாம் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். புறஜாதியார் பார்த்தால் திடீரென்று ஏதாவது ஆபத்து வந்து மரணம் அடைவார்கள். ஆனால் நமக்கு அப்படி நடக்காது. எத்தனையோ ஆபத்துகள் வரும், தப்பித்துக் கொள்வோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாமாக தப்பித்து விட்டோம், எப்படியோ நடந்து விட்டது என்று. இல்லை, தேவதூதர்கள் தான் நம்மை காப்பாற்றுகிறார்கள். இதெல்லாம் உண்மை, சத்தியம், கற்பனை அல்ல, கதை அல்ல. தேவையும் இல்லை அப்படிப்பட்ட கதையும் கற்பனையும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எருசலேமில் விசாரிக்கும் தூதர்கள் இருந்தார்கள் என்று. அவர்கள் சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அழிவையும் செய்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற தூதர்கள். அவர்கள் 6 பேரும் சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்து வரும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார், சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அப்படி கர்த்தர் கூப்பிட்டதும் அந்த 6 புருஷர்களும் 6 பேரும் ஆண்கள், திருமணமான ஆண்கள் போல் இருக்கிற 6 பேரும் சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, வெட்டுகிற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வடக்கே பார்த்த வாசலின் வழியாக மேலிருந்து அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அந்த 6 பேரில் ஒரு மனிதன், அந்த 6 பேரில் ஒருவன், ஒரு புருஷன், அவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவ தூதர். அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவருடைய இடுப்பில் ஒரு பெல்ட் அணிந்திருக்கிறார். அவருடைய, அதாவது பள்ளி செல்லும் பிள்ளைகள் பென்சில் பாக்ஸ் வைத்திருப்பார்கள். பென்சில், பேனா, எரேசர் இதெல்லாம் வைத்திருப்பார்கள் அல்லவா? பென்சில் பாக்ஸ். அது போல மைக்கூட்டை வைத்திருந்தார். மைக்கூடு என்றால் அதில் ஒரு மை பாட்டில். அந்த காலத்தில் மயிலிறகால் மையை தொட்டு தொட்டு எழுதுவார்கள். அப்படி இருப்பதினால் அவர்கள் அந்த இங்க் பாட்டில் மற்றும் அந்த எழுதுகோல், அந்த மயில் இறகு போன்ற எழுதுகோள்கள், இப்படியான தேவையான, எழுதுவதற்கு தேவையான பொருள்கள் அடங்கிய ஒரு பாக்ஸ் போல வைத்திருந்தார்கள். ஒரு கூடு, மைக்கூடு என்று சொல்லப்படுகிறது, ஒன்றை வைத்திருந்தார். இடுப்பில் அவர் கட்டியிருந்தார். இவர்கள் எல்லாம் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து உள்ளே போய் வெண்கல பலிபீடத்தின் அண்டையில் நின்றார்கள். வெண்கல பலிபீடம் என்பது பிரகாரத்தில் முன்பாக இருக்கிறது. தகன பலி செலுத்தும் பலிபீடம். பலிபீடம் ஒன்றுதான் தேவாலயத்தில், அதுதான் முதலில் இருக்கும். அங்கு வந்து எல்லோரும் நின்றார்கள். இவர்கள் பிரகாரத்தில், முதலில் இருக்கிற பிரகாரத்தில் பலிபீடத்தின் அண்டையில் நின்றார்கள். அதற்கு அடுத்தது பிரகாரம் இருக்கிறது. அடுத்த திரைசிலை தாண்டி போனால் பிரகாரம். அந்த பலிபீடம் இருக்கிற இடத்திற்கு பெயர் பிரகாரம். அதற்கு அடுத்தது திரைச்சிலை இருக்கும். அதன் உள்ளே சென்றால் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து செல்லும் போது அதன் முடிவில் திரைச்சிலை இருக்கும். அங்கு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கர்த்தருடைய கிருபாசன பெட்டி இருக்கும். அந்த கிருபாசனம் இருக்கும். அதன் அருகே கேருபீன்கள் இருக்கும். இதுதான் தேவாலயத்தின் அமைப்பு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கேருபீன்கள் இடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளியே வருகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் அதன் வழியாக வருகிறது. தேவாலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் தரித்து அந்த மைக்கூடு வைத்திருந்த அந்த புருஷர் வந்து சணல் நூலினால் உடை தரித்திருந்தார். சணல் நூல் என்றால் சாதாரண சணல் பைகள், சாக்கு பை என்று சொல்வோம் அல்லவா? அதில் இருக்கிற நூல், அதை வைத்து துணி செய்வார்கள். அந்த சணல் பயிரினால் ஏற்பட்ட நூல் செய்து அதை வைத்து துணி செய்வார்கள். அந்த துணியை அணிந்திருந்தார். அதாவது ஒரு தாழ்மையை, உபவாச நாட்களில் அப்படிப்பட்ட துணிகளை அணிவார்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள். தாழ்மையை குறிக்கக்கூடிய அந்த துணி, அதை அணிந்து மைக்கூட்டை வைத்திருந்த அந்த மனிதரிடத்தில் அந்த உள்ளிருந்து மகிமை வெளியே வந்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தான் உள்ளே இருந்து வருகிறார். கர்த்தர் மகிமையாக, வெளிச்சமாக வந்து அந்த மைக்கூடு வைத்திருந்த அந்த புருஷரிடத்தில், அந்த தூதனிடத்தில் பேசுகிறார், தேவதூதரிடத்தில். அந்த புருஷரை கூப்பிட்டு விசாரிக்க கர்த்தர் சொன்ன அந்த 6 பேர்கள் வெளியே வருகிறார்கள் அல்லவா? பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, மைக்கூட்டை எடுத்துக்கொண்டு. அவர்கள் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதினால் அவர்கள் தேவதூதர்களாகவும் இருக்கலாம். அதை விட கூட கர்த்தருடைய ஊழியர்கள்,
பரலோகம் சென்றிருக்கிறார்கள் அல்லவா? வாழ்நாள் முடிந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவர்களாகவும் இருக்கலாம். இப்படியாக அதில் ஒருவர் அந்த மைக்கூடு வைத்திருக்கிறார். அவரிடத்தில் கர்த்தர் வந்து பேசுகிறார். நீ போய் அந்த மைக்கூடு வைத்திருக்கிற அந்த தூதரிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் எருசலேமில் நடக்கிற அக்கிரமங்கள், இந்த அருவருப்புகளை எல்லாம் நினைத்து பெருமூச்சு விட்டு அழுகிற, இதை வெறுத்து, இப்படி நடக்கிறதே, இதெல்லாம் நடக்கக்கூடாதே, இப்படியெல்லாம் செய்கிறார்களே, இது பாவமாயிற்றே என்று மனம் வெதும்பி மனம் நொந்து அழுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள் அல்லவா? ஐயோ, இப்படி அக்கிரமம் செய்கிறார்களே இவர்கள். அதாவது அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக நினைத்து பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள். ஒருவர் செய்வது தவறு என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஐயோ இப்படி அக்கிரமம் செய்கிறார்களே என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு எதிரியானவர்கள் நாம். அப்படி என்றால் பரிசுத்தமானவர்கள் என்று பொருள். இதைதான் சொல்லுகிறார் கர்த்தர். பாவத்தை பார்த்து, எருசலேமின் அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள் அல்லவா? ஐயோ இப்படி நடக்கிறதே என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? என்ன செய்வது, என்ன செய்வது, இப்படி இருக்கிறதே என்று புலம்புகிறார்கள் அல்லவா? அவர்கள் நெற்றிகளில் போய் நீ முத்திரை போடு என்று சொல்லுகிறார். பாவத்துக்கு விரோதமான மனிதர்கள் நெற்றியில் முத்திரையை போடு. அதற்கு அடையாளம் என்ன? அருவருப்பை பார்த்து இவர்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் நெற்றியில் போய் நீ முத்திரை போட்டு கொண்டே போ. அந்த மைக்கூட்டை தொட்டு அவர்கள் நெற்றிகளில் எழுதிவிட்டு போ, அடையாளம் போட்டுக்கொண்டே போ என்று சொல்லுகிறார். ஒரு தூதர் முன்பாக சென்று அடையாளம் போட்டுக்கொண்டே போவார். அந்த 6 ஒருவர். மற்ற 5 பேருக்கும் கர்த்தர் அடுத்த கட்டளை கொடுக்கிறார். அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பிவிட்டு கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா காதுகள் கேட்க, எசேக்கியேல் ஐயாவின் காதுகளால் கேட்கும்படியாகவே மற்ற 5 புருஷர்களுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அது என்னவென்றால், முதலில் அவர்கள் மைக்கூடு வைத்திருக்கிற தூதன் அடையாளம் போடுகிறார் அல்லவா? அந்த அடையாளம் போட்டுக்கொண்டே போகிற அந்த தூதர் பின்னாக நீங்கள் சென்று அந்த அடையாளம் யாருக்கெல்லாம் போடப்படவில்லையோ அவர்களை எல்லாம் நீங்கள் வெட்டி கொன்று போடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது. முதியவர்கள், கன்னிகைகள், சிறு பிள்ளைகள், திருமணமாகாத பெண் பிள்ளைகள் அல்லது வயதானவர்கள், குழந்தைகள் என்ற பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நெற்றியில் அடையாளம் போடப்படாதவர்களை, நெற்றியில் யார் நெற்றியில் அடையாளம் இருக்கிறதோ அவர்களை விட்டு அவர்கள் கிட்டே போகாதீர்கள், அவர்கள் கிட்ட கூட நெருங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தர் தம்மை நேசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால், ஐயோ தேவாலயத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருந்தால், நம் நெற்றியில் முத்திரை போடப்பட்டு நம் உயிர் காக்கப்படும். பாவம் செய்வதற்கும் பாவம் செய்வதை சரி என்று சொல்லுகிற ஜனங்களையும் அழித்து போடுகிறார் கர்த்தர். பாவம் செய்கிறவர்களை மட்டுமல்ல, அதை சரி என்று ஒப்புக்கொள்கிறவர்களும் சாகிறார்கள். இதுதான் உண்மை. ஏனென்றால் பாவம் செய்கிறவர்கள் செயல்களினால் செய்கிறார்கள், அதை ஒப்புக்கொள்கிறவர்கள் மனதினால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாவம் செய்கிறார்கள் அவர்கள் மனதினால் ஏற்றுக்கொள்வதும் பாவம்தான். அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. மிக துல்லியமாக கர்த்தர் இந்த இடத்தில் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். கர்த்தர் எல்லா இடத்திலும் அப்படிதான். இந்த இடத்தில் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் தன்மை நமக்கு வெளிப்படுகிறது, வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுதான் நமக்கு சிறப்பு. இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று. குழந்தைகள், கன்னிகைகள், ஸ்திரீகள், முதியவர்கள் என்று பாராமல் எல்லோரையும் கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டவர்களிடத்தில் கிட்டே சேராதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை பார்த்து ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களால் நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். இப்படி கர்த்தர் சொன்னதும் அவர்கள் நகரத்திற்குள் போய் அவர்கள் நியாய தீர்ப்பை நிறைவேற்ற போய்விட்டார்கள். அந்த இடத்தில் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் அங்கு கர்த்தர் இருந்தார், எசேக்கியேல் இருந்தார், வேறு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிட்ட கட்டளை முழுமையாய் நிறைவேற்றப்பட்டது.
இப்படியாக அவர்கள் போய்விட்டார்கள். இப்படி அவர்கள் வெட்டி கொண்டே போகிறார்கள். அதையும் எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். அதை பார்த்து முகங்குப்புற விழுந்து அழுகிறார் எசேக்கியேல் ஐயா. இப்படி ஜனங்கள் கொல்லப்பட்டு கண் முன்னே பலர் கொல்லப்பட்டு அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்? நாம இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும் நமக்கு துடிக்கும் அல்லவா? ஐயோ ஐயோ சாகிறார்களே என்று தோன்றும் அல்லவா? அந்த அந்த உணர்வு எசேக்கியேல் ஐயாவுக்கு வந்து அவர் முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறார். கர்த்தாவே, கர்த்தாவே என்று கதறி அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எருசலேமின் மேல் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றும் போது மீதியானவர்கள் எல்லாரையும் அழித்து விடுவீரோ? எல்லாரும் இறந்து போவார்களா என்று தவித்து போய் கேட்கிறார். அந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜனங்கள், நம் தேசத்து ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் எருசலேம் எல்லாரும் அழித்து போவார்களா? எல்லாரையும் அழித்து விடுவீரா சுவாமி என்று கதறி அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. அவர்களுடைய அக்கிரமம் சின்னதல்ல, மிக பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரையும் அழித்து விடுவீரா என்று இவர் கேட்கிறார் எசேக்கியேல் ஐயா. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அக்கிரமம் ஒரு மிகவும் பெரியது. தேசம் இரத்த பழிகளினால் நிரம்பி இருக்கிறது. இரத்த பழி என்றால் குற்றமற்ற இரத்தம் சிந்துதல். அப்படி என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியர்களை கொல்வது, கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாசிகளை கொல்வது, இரத்த சாட்சிகளை, பரிசுத்தவான்களை கொல்வது, குற்றமற்ற மனிதர்களை, பாவம் செய்யாதவர்களை பாவி என்று நியாயம் தீர்த்து கொல்லுவது, அக்கிரமமாய் அநியாயமாய் ஏழை எளியவர்களை கொல்லுவது, இதற்கு மேலாக தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை கொல்லுவது. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாது, எதுவுமே தெரியாது, பாவமும் தெரியாது, பரிசுத்தமும் தெரியாது, குற்றமற்ற ஜீவன், அதை கொல்லுவது. இதெல்லாம் மகா பாவம். கர்த்தருடைய சந்நிதியில் இவைகள் தான் மிக பாவமாய் கருதப்படுகிறது. குற்றமற்ற இரத்தம் சிந்துதல். இப்படிப்பட்ட இரத்த பழிகளால் நகரம் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு இரத்தங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, எங்களை கொல்லுகிறார்களே என்று ரத்தம் கூப்பிடும் கர்த்தரை நோக்கி. ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டது போல. ஆபேல் ஐயா ஆதியாகம காலத்தில் ஆபேல் ஐயா மரித்த போது அவருடைய ரத்தம் வானத்தை நோக்கி கூப்பிட்டது கர்த்தரை நோக்கி. அது போல இரத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது, இரத்த பழிகளால் நிரம்பி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் எங்கும் இரத்த பழிகளால் நிரம்பி இருக்கிறது. நகரமும் மாறுபட்டு இருக்கிறது. எருசலேம் நகரமும் பரிசுத்தமாயில்லை, அதிலும் மாறுபாடு நிரம்பி இருக்கிறது. அக்கிரமம், அநியாயம், துர்க்குணங்கள் இதெல்லாம் இருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை கைவிட்டு விட்டார், கர்த்தர் கைவிட்டு விட்டார், அவர் பார்க்க மாட்டார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றே சொல்லுகிறார்கள். இவர்கள் தாங்களாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் என்ன அக்கிரமம் செய்தாலும் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லிக் கொண்டு திரிந்திருக்கிறார்கள். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி என் கண் இவர்களை தப்ப விடுவதில்லை. என் கண்களிலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது. கிருபையாக மனம் திரும்ப வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் பல வருடங்களாக. அதை இவர் கர்த்தர் தண்டிக்கவில்லை என்பதினால் இவர்கள் அக்கிரமம் வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் எத்தனையோ பாவம் செய்தேன், எனக்கு என்ன வந்து விட்டது, ஒன்றும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டு திரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கண் இவர்களை தப்ப விடுவதில்லை என்று. என் கண்ணிலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது, கொன்று விடுவேன் என்று. நான் இரக்கம் செய்வதும் இல்லை, இவர்களுக்கு இரக்கம் காட்டவும் மாட்டேன். ஏன் எசேக்கியேல் ஐயா ஜெபிக்கிறார் என்றால், ஏதாவது கர்த்தரிடத்தில் இரக்கம் கேட்கலாம் என்று. கர்த்தாவே இவர்களை விட்டு விடுங்கள், கர்த்தரிடம் மன்றாடி இரக்கம் கேட்கலாம் என்று எசேக்கியேல் ஐயா நினைத்துதான் கதறுகிறார். கர்த்தர் சொல்லிவிட்டார், இவர்கள் அக்கிரமம் பெரியது, நான் பார்க்க மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இவர்களை நான் இரக்கம் காட்ட மாட்டேன், இவர்களுக்கு இனி வாய்ப்பில்லை, இவர்களை தப்ப விட மாட்டேன், இரக்கமும் காட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் செய்த பாவங்களின் பலனை அவர்கள் தலையின் மேல் இறங்க வைப்பேன்.
என்னென்ன அவர்கள் பாவம் செய்தார்களோ அதற்கேற்ற பொல்லாத ஆவிகள் அவர்கள் தலையில் இறங்கி, ஆவிகள் தலையில் தான் ஆளுகை செய்யும், அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை நான் கொடுத்து விட்டேன், அவர்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் செய்ததற்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார். கொடுத்து விடுவேன் என்றே சொல்லுகிறார். இப்படி இதையெல்லாம் அவர் பார்த்து முடிக்கும் போது, எசேக்கியேல் ஐயா இதை கர்த்தர் குரலை கேட்டு முடிக்கும் போது, அங்கிருந்து மைக்கூடு வைத்திருந்த அந்த 6ல் ஒருவர் இருந்தார் அல்லவா, அவர் திரும்பி வந்து விட்டார். கர்த்தரிடம் பேசிக் கொண்டு இருக்கும் போது, எசேக்கியேல் ஐயா பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வந்து விட்டார். வந்து, நீர் சொன்ன கட்டளையிட்டபடியே நான் செய்து விட்டேன் கர்த்தாவே என்று கர்த்தரிடம் வந்து சொல்லுகிறார். உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன். நான் நெற்றியில் முத்திரை போட்டு திருந்து முடிந்தது. ஒரு கொஞ்ச நேரத்தில் உடனே நடந்திருக்கிறது என்று காரியத்தை தெரிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்வோம், அவர்கள் நிச்சயம் தேவதூதர்கள் தான். ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் இவ்வளவு வேகமாக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து முத்திரை போட்டு யார் யார் பரிசுத்தவான்கள் என்று பார்த்து அவர்கள் நெற்றியில் முத்திரை போட்டுவிட்டு வந்து விட்டார். ஒரு சில நிமிடங்கள் எசேக்கியேல் ஐயா கர்த்தரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் முடித்துவிட்டே வந்து விட்டார் வேலையை. அப்படி என்றால் இது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வு. தேவதூதர்கள் தான் இப்படி செய்திருக்கிறார்கள். அது தேவதூதர் தான் அந்த 6 பேரும். இப்படியாக கர்த்தர் தாம் செய்கிற காரியங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். நம் துன்பத்திற்கு காரணம் நாம் தான். நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு நீதியை வரவழைக்கிறது, தண்டனையை வரவழைக்கிறது. அது நிமித்தமே நாம் துன்பப்படுகிறோம். அதை புரிந்து கொண்டு பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வோம். நீதியும் நியாயமும் நம்மை வாழ வைக்கும், நம் ஆயுளை பெருக்கும். ஆரோக்கியமான உணவோ, சிறந்த உணவுகளோ, ஆரோக்கியமான உடற்பயிற்சியோ நம்மை காப்பாற்றி விட முடியாது. உடற்பயிற்சி செய்தும் பலர் இறந்து விடுவதுண்டு. எந்த நிலையில் எது நடக்கும் என்ற நிச்சயம் இந்த உலக காரியங்களில் இல்லை. ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும், உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்கான ஒரே வழி கர்த்தருடைய வழியே. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம், வேத வசனம் சத்தியம். அவரே வழி, அவர்தான் ஜீவன். அவரை பின்பற்றினால் இவ்வுலக வாழ்க்கையில் வெளிச்சத்தில் நடந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மாரநாதா.